பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ரோமர் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 60 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. யூதனுடைய டேஸ் என்ன? விருத்த சேதனத்தினாலே டேஸ் என்ன என்று பவுல் கூறினார்? யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன என்று பவுல் கூறினார்? ரோமர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. எது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது? விருத்த சேதனம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. எது விசேஷித்த மேன்மையாமே? தேவனுடைய வாக்கியங்கள் யூதர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. ரோமர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 4. அவிசுவாசம் எதை அவமாக்க மாட்டாது? தேவனுடைய உண்மையை. ரோமர் 3ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். கேள்வி எண் 5. தேவனே டேஸ் என்றும் எந்த மனுஷனும் டேஸ் என்றும் சொல்வோமாக. தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. ரோமர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 6. நீர் உம்முடைய வசனங்களில் டேஸ் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது டேஸ் அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறது. நீதிபரராய் விளங்கவும் வெற்றியடையவும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 7. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையவும் இப்படி ஆயிற்று என்ற வசனம் பழைய ஏற்பாட்டில் எங்கே உள்ளது? சங்கீதம் 51 4ஆம் வசனத்தின் பின்பாகத்தில் உள்ளது. கேள்வி எண் 8. நான் டேஸ் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் என்று பவுல் கூறினார்? மனுஷர் பேசுகிற பிரகாரமாய். ரோமர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 9. யார் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடாது? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன். ரோமர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 10. நம்முடைய டேஸ் தேவனுடைய டேஸ் விளங்க பண்ணினால் கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடாது. நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால். ரோமர் 3ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். கேள்வி எண் 11. என் பொய்யினாலே டேஸ் அவருக்கு மகிமையுண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன் என்று பவுல் கேட்டார். தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமையுண்டாக விளங்கினதுண்டானால். ரோமர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 12. தங்களை எப்படி போதிக்கிறவர்கள் என்று சிலர் தூஷித்து சொல்வதாக பவுல் கூறினார்? நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று போதிக்கிறவர்களாக. ரோமர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 13. நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை டேஸ். நீதியாயிருக்கும், அதாவது அர்த்தம் ஆக்கினை தீர்ப்படைய தகுதியானவர் என்று அர்த்தம். ரோமர் 3:8. கேள்வி எண் 14. பவுல் முன்பு எதை திருஷ்டாந்தப்படுத்தினார்?
யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை திருஷ்டாந்தப்படுத்தினார். ரோமர் 3:9. கேள்வி எண் 15. டேஸ் ஒருவனாகிலும் இல்லை என்று எழுதப்பட்டுள்ளது. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று. ரோமர் 3:10. கேள்வி எண் 16. டேஸ் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்று எழுதியிருப்பதாக பவுல் கூறினார். நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்று. ரோமர் 3:12. கேள்வி எண் 17. உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை என்று எழுதியிருப்பதாக இயேசு கூறினார். சரியா தவறா என கூறுக. தவறு. பவுல் கூறினார். ரோமர் 3:11. கேள்வி எண் 18. எல்லாரும் வழி தப்பி டேஸ் கெட்டு போனார்கள். ஏகமாய் கெட்டு போனார்கள். ரோமர் 3:12. கேள்வி எண் 19. திறக்கப்பட்ட பிரேத குழி எது? தொண்டை. ரோமர் 3:13. கேள்வி எண் 20. எவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி என்று எழுதியிருக்கிறது? யூதர் கிரேக்கர், அதாவது அனைத்து மனிதர்களையுமே குறிக்கிறது. ரோமர் 3:9 முதல் 13 வரை. கேள்வி எண் 21. யூதர் கிரேக்கர் தங்கள் டேஸால் டேஸ் செய்கிறார்கள். யூதர் என்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், கிரேக்கர் என்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். எனவே அனைத்து மனிதர்களையுமே குறிக்கிறது. நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். ரோமர் 3:13. கேள்வி எண் 22. உதடுகளின் கீழே இருப்பது என்ன? பாம்பின் விஷம். ரோமர் 3:13. கேள்வி எண் 23. எவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருப்பதாக எழுதப்பட்டுள்ளது? யூதர் கிரேக்கர். ரோமர் 3:9 மற்றும் 13. கேள்வி எண் 24. யூதர் கிரேக்கருடைய வாய் எவைகளினால் நிறைந்திருக்கிறது என்று எழுதியிருக்கிறது? சபிப்பினாலும் கசப்பினாலும். ரோமர் 3:14. கேள்வி எண் 25. இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது எது? யூதர் கிரேக்கருடைய கால்கள். ரோமர் 3:15. வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நினைப்பவரா நீங்கள் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பகுதியிலேருந்து கேள்வி பதில்கள் போட சொல்றீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலேருந்து போடப்படும். கேள்வி எண் 26. டேஸும் டேஸும் யூதர் கிரேக்கருடைய வழிகளில் இருக்கிறது. நாசமும் நிர்பந்தமும். ரோமர் 3:16. கேள்வி 27. யூதர் கிரேக்கர் எதை அறியாதிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டுள்ளதாக பவுல் சொன்னார்? சமாதான வழியை அறியாதிருக்கிறார்கள் என்று. ரோமர் 3:17. கேள்வி எண் 28. யூதர் கிரேக்கருடைய கண்களுக்கு முன்பாக எது இல்லை? தெய்வ பயம் இல்லை. ரோமர் 3:18. மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக எது இல்லை என்று கேட்டாலும் இதே ஆன்சர் தான். கேள்வி எண் 29. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்ற வசனம் பழைய ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ள புத்தகம் எது? சங்கீதம் 14:3.
கேள்வி எண் 30 அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி என்ற வசனம் பழைய ஏற்பாட்டில் எங்கே உள்ளது? சங்கீதம் 5:9 வசனம். கேள்வி எண் 31 அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது என்ற வசனம் உள்ள பழைய ஏற்பாட்டு புத்தகம் எது? 140 சங்கீதம் 3 வசனம். கேள்வி எண் 32 அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது என்ற வசனம் பழைய ஏற்பாட்டில் எங்கே உள்ளது? 10 சங்கீதம் 7 வசனம். கேள்வி எண் 33 அப்போஸ்தலர் 15 முதல் 17 வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் எங்கே உள்ளன? ஏசாயா 59 அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்களில் உள்ளன. கேள்வி எண் 34 அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்ற வசனம் இடம்பெற்றுள்ள மற்றொரு பகுதி எது? சங்கீதம் 36 1 வசனம். கேள்வி எண் 35 எவைகள் யாவும் அடைக்கப்படும்? வாய்கள் யாவும் அடைக்கப்படும். ரோமர் 3 அதிகாரம் 19 வசனம். கேள்வி எண் 36 நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் எவர்களுக்கே சொல்லுகிறதென்று அறிந்திருக்கிறோம். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே. ரோமர் 3 அதிகாரம் 19 வசனம். கேள்வி எண் 37 உலகத்தார் யாவரும் எதற்கு ஏதுவானவர்கள்? தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள். ரோமர் 3 அதிகாரம் 19 வசனம். கேள்வி எண் 38 நியாய பிரமாணத்தினால் வருவது எது? பாவத்தை அறிகிற அறிவு. ரோமர் 3 அதிகாரம் 20 வசனம். கேள்வி எண் 39 எந்த மனுஷனும் டேஸினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே. ரோமர் 3 அதிகாரம் 20 வசனம். கேள்வி எண் 40 நியாய பிரமாணம் இல்லாமல் வெளியாக்கப்பட்டிருக்கிறது எது? தேவநீதி. ரோமர் 3 அதிகாரம் 21 வசனம். கேள்வி 41 தேவநீதியை குறித்து எவைகளெல்லாம் சாட்சியிடுகிறது? நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும். ரோமர் 3 அதிகாரம் 21 வசனம். கேள்வி 42 நியாய பிரமாணம் இல்லாமல் வெளியாக்கப்பட்ட தேவ நீதியானது டேஸை பற்றும் டேஸினாலே பலிக்கும் தேவ நீதியே. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே. ரோமர் 3 அதிகாரம் 22 வசனம். கேள்வி 43 விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் வித்தியாசமில்லாமல் பலிப்பது எது? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதி. ரோமர் 3:22. கேள்வி 44 எல்லாரும் பாவம் செய்து எது அற்றவர்களாகினர்? தேவ மகிமையற்றவர்களாயினர். ரோமர் 3 அதிகாரம் 23 வசனம். கேள்வி 45 எல்லாரும் இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே எதை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள்? கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு. ரோமர் 3 அதிகாரம் 24 வசனம். கேள்வி 46 கிருபாதார பலி யார்? இயேசு கிறிஸ்து. ரோமர் 3 அதிகாரம் 26 வசனம். கேள்வி 47 தேவன் எதை பொறுத்து கொண்டார்? முற்காலத்தில் நடந்த பாவங்களை. ரோமர் 3 அதிகாரம் 25 வசனம்.
கேள்வி 48. தேவன் யாரை நீதிமானாக்குகிறார்? இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை. ரோமர் 3:25. கேள்வி 49. தேவன் எதை காண்பிக்கும் பொருட்டாக இயேசுவை கிருபாதார பலியாக ஏற்படுத்தினார்? தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக. ரோமர் 3:25 மற்றும் 26. கேள்வி 50. எதினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக இயேசு ஏற்படுத்தப்பட்டார்? கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக. ரோமர் 3:26. கேள்வி 51. எது நீக்கப்பட்டது? மேன்மை பாராட்டல் நீக்கப்பட்டது. ரோமர் 3:27. கேள்வி 52. மேன்மை பாராட்டல் எதினால் நீக்கப்பட்டது? விசுவாச பிரமாணத்தினால். ரோமர் 3:27. கேள்வி 53. மேன்மை பாராட்டல் டேசினாலே அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே நீக்கப்பட்டது. கிரியா பிரமாணத்தினாலே அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே நீக்கப்பட்டது. ரோமர் 3:27. கேள்வி 54. மனுஷன் டேஸ் இல்லாமல் டேஸினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே. ரோமர் 3:28. கேள்வி 55. தேவன் டேஸுக்கு மாத்திரமல்ல டேஸுக்கும் தேவன். யூதருக்கு மாத்திரமல்ல புறஜாதிகளுக்கும் தேவன். ரோமர் 3:29. கேள்வி 56. விசுவாசத்தின் மூலமாய் நீதிமான்களாக்கப்படுகிறவர்கள் யார்? விருத்த சேதனம் இல்லாதவர்கள். ரோமர் 3:30. கேள்வி 57. விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படுகிறவர்கள் யார்? விருத்த சேதனம் உள்ளவர்கள். விசுவாசத்தின் மூலம் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், விசுவாசத்தினால் விருத்த சேதனம் உள்ளவர்கள். ரோமர் 3:30. கேள்வி 58. நீதிமான்களாக்குகிற டேஸ் ஒருவரே. தேவன் ஒருவரே. ரோமர் 3:30. கேள்வி 59. விசுவாசத்தினால் நிலைநிறுத்தப்படுவது எது? நியாய பிரமாணம். ரோமர் 3:31. கேள்வி 60. விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோம். சரியா தவறா என கூறுக. தவறு. நிலைநிறுத்துகிறோம் என்பதே சரி. ரோமர் 3:31. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேதாகம தேர்வு எழுத உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். God bless you.